பல கிளாசிக்கான சம்பவங்கள் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. ஸோ கோடி ரோட்ஸ் ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாரு, ட்ரூ மெக்கினயர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெசில் லாங்குவேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். ஸ்ட்ரெயிட்டுக்கு நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ். இந்த வாரம் ஸ்மாக்டவுன் மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கான ரீசன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஸ்காட்டிஷ் ஹாரியர் ட்ரூ மெக்கினயர் தான். ஸோ ட்ரூ மெக்கினயர் நியூ சாம்பியன் ஆகிட்டாரு. ஸோ அப்கமிங் அவரோட ஸ்டோரி லைன் எப்படி டெவலப் பண்ண போறாரு, ஸோ அதுக்கான கண்டென்டர் யார், கோடி ரோட்ஸ்க்கு ரீமேட்ச் கொடுப்பாரான்ற மாதிரி பல எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்க போகிற நிலையில் ஸோ நம்முடைய ஸ்காட்டிஷ் வாரியர் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ட்ரூ மெக்கினயர் தான் கிக் ஆஃப் பண்ணாரு. ட்ரூ மெக்கினயர் கிக் ஆஃப் பண்ணி என்ன சொன்னாருன்றதை ஃபுல் டீட்டெயிலாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலோட்டமாக சொல்லணும்னா ஸோ நம்மளுடைய ட்ரூ மெக்கினயர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ்க்கு ரீமேட்ச் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் இதுக்கப்புறம் வின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்ல தான் வரணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஜேக்கப் ஃபட்டு வராரு. அண்ட் ஆல்சோ ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறாரு. ராண்டி ஆர்டன் வந்து நியூ சாம்பியனாக வென்றதையும் கிளைம் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போது ஃபைனலாக மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாரு. மிஸ் இன்ட்ரோ பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது ஸோ ட்ரூ மேக்கி நம்மளுடைய ராண்டி ஆர்டன் வர்சஸ் மிஸ்க்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச்க்கான குவாலிஃபைங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. ஃபைனலி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் ஃபைனலாக நம்மளுடைய ராண்டி ஆர்டன் ஒரு ஆர்கேவ் போட்டு இந்த மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணி இந்த மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயினியோவில் நடக்க போகிற ஃபேட்டல் 4-வே மேட்ச்சில் இவரும் ஒரு ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டு ஆட் ஆகிட்டாரு. ட்ரூ மெக்கினயர் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஈலியோ டிராகனை மீட் பண்ணுறாரு. ஈலியோ டிராகனை மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சமிசேனை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடுவேன், அவன் வந்து எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி நான் இந்த சாம்பியன்ஷிப்காக வருவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஈலியோ டிராகனை கிளைம் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ட்ரூ மெக்கினயர் என்ன சொல்கிறாரு, நீ வந்தாலும் பரவாயில்ல அவன் வந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு பேரும் நான் வந்து ராயல் ரம்பில் முடிச்சு விட்டுருவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிளம்பிறாரு. அண்ட் ஆல்சோ போ டாலஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. சரி, நம்மளுடைய அந்த ஒயிட் சிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒயிட் சிக் என்ன இது பண்ணுறாங்கன்னா, ஒயிட் சிக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரெஸ்ட்லாம் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபேமிலி ட்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் செய்ய போகிறோம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கம்பேக் கொடுப்போம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா போ டாலஸ் கிளைம் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ஷார்லட் ஃப்ளேர் அலெக்சா பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பஞ்சாயத்து இருக்குல்ல, ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நடக்குது அலெக்சா பிளேஸ் ஷார்லட் ஃப்ளேர் வர்சஸ் நம்மளுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்க ஜூலியா அண்ட் ஆல்சோ கைனா ஜேம்ஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்லட் ஃப்ளேர் அலெக்சா பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய நயா ஜாக்ஸ் அண்ட் ஆல்சோ லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலெக்சா பிளேஸ் ஷார்லட் ஃப்ளேர் பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கியூலியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. கைனா ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கியூலியாவை தடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு கூட்டு போயிடுறாங்க. அதோட அந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறமா நம்மளுடைய மை ஃபேமிலி ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேக் ஸ்டேஜ் விக்னட்டாகவே பேசுகிறாங்க. இந்த இடத்துல சோலோசிக்கா பார்த்தீங்கன்னா என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, ஸோ போ டாலஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்தாலும் அவனை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவோம். அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சாம்பியன்ஷிப் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோசிக்காவை கிளைம் பண்ணுறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமின் பீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர் மேட்ச் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2026 ராயல் ரம்பிளில் பிளட் லைனுக்கு சாம்பியன்ஷிப்பை எடுத்துகிட்டு வருன்றதை சொல்கிறாரு. பிளட் லைன் மென்ஷன் இல்லை, ஃபேமிலின்றதை மென்ஷன் பண்ணி இதுக்கப்புறமா நம்மளுடைய நைட் மேர் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராருங்க. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபியூரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேசியிருந்தாருன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனலில் அது ஒரு தனி செக்மெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். காலில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கினயர் எனக்கு ரீமேட்ச் கிடையாதுன்ட்டா, ஸோ ஓகே ஃபைன், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதான். அண்ட் ஆல்சோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ராயல் ரம்பிளுக்கான டிக்ளரேஷனையும் கொடுக்குறேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் 2026 ராயல் ரம்பிள் என்ட்ரன்ட் ஆகி சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் ஆக்சுவலி இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ப்ரோமோ எல்லாம் பேசிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஜேக்கப் ஃபட்டு பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. ரிங்குக்கு வந்து கோடி ரோட்ஸை கால் அப் பண்ணி நம்மள அந்த வடன்ற மாதிரி கால் பண்ணி உங்களுக்கான பிராவல் வந்து போய் அதை வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒரு கமர்ஷியல் பிரேக்கோட வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்றதே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா WWE என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, கோடி ரோட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து சாட்டர்டே நைட் மெயினியோவில் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய மேட் கோடான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேத்திகிலி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேட் கோடான் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாம்பியன் ஆவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கால் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ மறுபடியும் நடக்குதுங்க. ஸோ இன்னொரு கண்டெண்டர் மேட்ச், ஸோ நம்மளுடைய ட்ரிக் வில்லியம்ஸ் வர்சஸ் மேட் கோடாங்கான அந்த நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச்க்கான குவாலிஃபைங் மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமின் பீஸ் கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபைட்டுக்காக பயங்கர வில்லிங்காக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மை ஃபேமிலி ட்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா நான் டேக் ஓவர் பண்ணி சாம்பியனாகவும் ஆவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய டேமின் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா கிட் வில்சன் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. கிட் வில்சன் மேட்ச்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. ஸோ நம்மளுடைய ட்ரிக் வில்லியம்ஸ் அண்ட் ஆல்சோ மேட் கோடாங்கான மேட்ச் நடந்திருக்கும்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. அந்த இடத்துல மேட் கோடானை வந்து பயங்கரமாகவே அட்டாக் பண்ணிட்டு கிட் வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கொடுக்குறாரு. அவர் தான் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சராக இருக்க போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் தலைமை ஜேக்கப் ஃபட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட் வில்சனை அடிச்சு போட்டு இதுக்கப்புறமா கோடி ரோட்ஸை கூப்பிட்டு ஸோ அவங்க நடந்த சம்பவங்கள்லாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இன்னொரு கண்டெண்டர் மேட்ச், ஸோ நம்மளுடைய டேமின் பீஸ் வர்சஸ் சோலோசிக்கான மேட்ச் வந்து
பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமிட் பீஸ் க்ளீனாகவே வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ணிடுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸுக்கு பண்ணிடுவாங்க. அதை பார்த்து சோலோஸுக்கு பயங்கர டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த லேம்பெல்லாம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ரிங்குக்கு எடுத்துகிட்டு போவார்ன்றது சத்தியமாக தெரியல. அவரே வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியராக டிஸ்ட்ராக்ட் ஆகி இந்த மேட்ச் டேமிட் பீஸ் க்ளீனாகவே வின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒயிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளட் லைன் அட்டாக் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் எடுத்துகிட்டு நம்மளுடைய போர்டாலஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு வராரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாலாட்டோங்கா வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடுறாரு. டாலாட்டோங்கா அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் லேம்பை கூட்டிட்டு போய் சோலோசிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு கூட்டு போயிருவாரு. பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் சமிசன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமிசன் என்ன சொல்கிறாங்கன்னா ஈலியா டிராகனை பீட் பண்ணி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த ஊரில் தான் அந்த சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் நடக்குதுல. ஸோ அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கான ஃபேட்டல் ஃபோர்வே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கண்டென்டர் ஆகி சாம்பியன் ஆகுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ட்ரூ மேக்கின்டர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம பாஸ்ட்டாக தான் எடுத்து பாரு, இதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 11 மேட்சஸ் கிட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 11லேயுமே நான் தான் ஜெயிச்சிருக்கேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் வின் பண்ணியிருக்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ட்ரூ மேக்கின்டர் கிளம்பிடுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பாப்போம் என்ன நடக்குதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதுக்கப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்க்கான ஓப்பன் சேலஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. கால்மைஸ் ஓப்பன் சேலஞ்சு போகிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவோட எக்ஸ் டிவிஷன் சாம்பியனான லியோன் ஸ்டான்லர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மேட்ச் பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 2 பேரும் ஹை ஃப்ளைனால வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் சூப்பராகவே கொண்டு போனாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காம்லகேஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. இதை வந்து நம்மளோட சின்ஸ்கே நாகமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பேக் ஸ்டேஜ் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. டாமாட்டோங்காவும் நம்மளுடைய சின்ஸ்கே நாகமராவும் ஒரு ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இந்த இடத்துல டாமாட்டோங்கா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா என் வழியில் நீ வந்து குறுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணிடுவோம். அதை வந்து நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணுவோம், டேக் டீம் சாம்பியன்ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவோம். யார் வின் பண்ணுவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் சொல்ல, பட் இருந்தாலும் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் வின் பண்ணிடுவோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. சின்ஸ்கே நாகமரா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் ஏதோ சொல்லுவார். ஸோ என்ன கதைன்றதை டபிள்யூ கேப்ஷன் கூட போட்டிருக்க மாட்டாங்க. பாஷை தெரியறவனுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு வெளியே துரத்திடுறானுங்க. ஒன்றுமே தெரியாதவங்க தான் கூப்பிட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ. இதுக்கப்புறமா ஆஸ்காம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜானி கர்கனை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் மாஸ்கை ஜானி கர்கனோ கேண்டிஸ் லேரேட்டை கொடுத்து அமுச்சு விட்றாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்காம் அட்டாக் பண்ணிட்டு இந்த இடத்துல நேதர் ஃபேஷன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஒன்று வந்து ஃபேஸ் பண்ணி இந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப எடுத்துகிட்டு போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜானி கிரேஸ் வர்சஸ் நம்மளுடைய ட்ரிபிள்ஏடைய மிக்ஸ்டு டேக் டீம் சாம்பியனாக இருக்க செல்சி கிரீனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. கஷ்டமே இல்லாமல் ஜானி கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டபிள்யூ விமன் சாம்பியன் ஜேட் கர்கல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜேட் கர்கல் பார்த்தது மட்டும் இல்லாமல் ஜானி கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கர்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா விடுறாரு. ஸோ சேலஞ்ச் பண்ண மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஸ்டெப் அப் பண்ணுவா ஃபேஸ் ஆஃப் பண்ணலான்ற போது இந்த இடத்துல அட்டாக் பண்ணி விட்டு சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு விழுந்துருது. ஜேட் கர்கல் ரிங்குக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துறாங்க. டைட்டில் ரைஸ் பண்ணி காமிச்சு அந்த இடத்துல நம்ம ஜேட் கர்கல் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் தூக்கி காமிச்சிட்டு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கொடுத்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மணின்றதை கால் அப் பண்ணுறாரு. அது ஆல்சோ டேமியன் பிஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் ஒரு மேட்ச்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. அந்த வருஷம் மெயின் ஈவென்ட் வந்துருச்சு. ஸோ மெயின் ஈவென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச்க்கான குவாலிஃபைங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. சமிசேன் வர்சஸ் ஈலியா டிராகனுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் பயங்கர ஹார்ட் கோராக போகுதுங்க. ஸோ மேட்ச் நல்லா ப்ரூட்டலாகவே இருக்குது. நல்ல மெயின் ஈவெண்ட்டுக்கான ஒர்த்தான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் சமிசேன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமிசேனை போட்டு அட்டாக் பண்ணி விட்டு அவர் வந்து அந்த டைட்டிலுக்கான ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் நடக்க போகுதுங்க. ஸோ இந்த மாதம் நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிக் வில்லியம்ஸ் வர்சஸ் டேமியன் பீஸ் வர்சஸ் சமிசேன் வர்சஸ் நம்மளுடைய ராண்டி ஆர்டனுக்கான ஃபேட்டல் 4-வே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. நம்ம அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்க்கான கண்டெண்டர் மேட்ச் அது நடக்க போது. வின் பண்ணுறவங்க நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயர் ராயல் ரம்பிள் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவாங்கன்றத டபிள்யூசி வந்து மென்ஷன் பண்ணி விட்டாங்க. இதுக்கோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அது போக நெக்ஸ்ட் வீக் கார்டும் பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சாம்பியன்ஷிப்க்கான கண்டெண்டர் மேட்ச் வந்து நடக்க போது. டபிள்யூஇ விமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்க்கான கண்டெண்டர் மேட்ச் நடக்க போகுது. ஸோ நம்மளுடைய ஈக்குவலியா கைனியா ஜேம்ஸ் வர்சஸ் நம்மளுடைய ஷார்ஃப்ரே அலெக்சா பிளஸ் வர்சஸ் நம்மளுடைய நயா ஜாக்ஸ் அண்ட் ஆல்சோ லாஸ்ட் லெஜெண்ட்க்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் த்ரெட் டேக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டபிள்யூஇ டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. ஸோ நம்மளுடைய ஒயிட் சிக் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய ஃபேமிலி ட்ரீ கூட வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரிக் வில்லியம்ஸ் வர்சஸ் டேமியன் பீஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது. ஸோ ஜானி கர்கன் வர்சஸ் நேதன் ஃபேசருக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா